பித்ருதோஷம் எல்லாருக்குமே வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பித்ருதோஷங்கிறது ஃபஸ்ட்டு அவங்கவுங்க ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 5ஆம் இடம் லக்னத்திலேருந்து, அடுத்து 9ஆம் இடம், அடுத்து 12ஆம் இடம், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் முதல் பார்த்தா தான் ஃபஸ்ட்டு பித்ருதோஷம் இருக்கா இல்லையாங்கிறது முடிவு பண்ணலாம். பித்ருதோஷம் அப்படின்னு சொன்னாலே முதல் சூரியன், அடுத்து சனி, ராகு, கேது, இந்த கிரகங்கள் முக்கியமானது. அதுலேயும் சூரியனும் சனியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஒருத்தருக்கு லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்திலே 5ஆம் இடம் பார்க்குறோம், 9ஆம் இடம் பார்க்குறோம், 12ஆம் இடம் பார்க்குறோம், சில விதிகள்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம். பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பித்ருதோஷம் இருக்குது. இல்லை அவங்க வராங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க, எங்கள் வீட்டில் கல்யாணமே நடக்கலை, குழந்த பாக்கியம் இல்லை, 2 தலைமுறை 3 தலைமுறையாக பெண் வாரிசு தான் இருக்குது, ஆண் வாரிசு இல்லை, ஆனால் ஆண் வாரிசு வருது நிலைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பித்ருதோஷத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும், பைசா இருக்கும், வீடு பெருசாக இருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபீலிங்கே இருக்காது, எனர்ஜெட்டிக்காகவே இருக்காது. இதுக்கு கூட பித்ருதோஷம்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி வாழ்க்கையில் பித்ருதோஷங்கிறது பல வழியில் பல வகைகளில் நம்மளுடைய முயற்சிகளை தடை போடுது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. பித்ருதோஷத்துக்கு பொதுவாகவே திலஹோமம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸ். திலஹோமங்கிறது பொதுவாகவே வீட்டில் பண்ணக்கூடாது, நதிக்கரைகளிலோ கடற்கரைகளிலோ தான் பண்ண வேண்டிய ஒரு பரிகார ஹோமம், பரிகார பூஜை. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திலஹோமம் கூட பண்ணியுமே பெருசாக முன்னேற்றம் கிடையாதுன்னு கூட நிறைய பேர் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு என்ன தான் தீர்வு, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, சரி வீட்டில் பண்ணலாமா? எல்லாராலையும் 500 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டரோ 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்போ வீட்டிலே அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா, ஏதாவது பூஜைகள் ஹோமங்கள் பண்ணலாமான்னு நிச்சயமாக அதுக்கு தீர்வு உண்டு. ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் எல்லா விஷயத்துக்குமே தீர்வு உண்டு. இப்படி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுதர்சன விஷ்ணுபதி ஹோமம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சுதர்சன விஷ்ணுபதி ஹோமம்ங்கிறத தாராளமாக நீங்கள் உங்கள் வீட்டிலேயே, உங்களுடைய ஆற்றுலையோ வீட்லேயோ அகத்திலேயோ இல்லத்திலோ பண்ணலாம். அந்த திலஹோமத்தை போய் நீங்கள் அங்கே தான் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுடைய கஸ்டமர்கள் எவ்வளோ பேருக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு, சுபீட்சங்கள் வந்திருக்கு. அதனால் பித்ருதோஷம் உள்ளவர்கள் இந்த சுதர்சன விஷ்ணுபதி ஹோமத்தை பண்ணுவது சால சிறந்தது. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும், பிரச்சனைகளின் தாக்கங்கள் குறையும், நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.